முடியாதுடா. என்னங்க ஐயா, மாசம் போறதா எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறீங்க. எங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செஞ்சா எப்படியா? இல்லை, இந்த வீட்டுல யாரு என்ன வேலை வேணாலும் செய்யலாம்டா. ஆனா கோழி அறுத்து கறி சமைக்கிறது மட்டும் நான் தான் பண்ணுவேன். ஏன்னா கோழி நறுக்கும் போது பித்த பையன் சேர்த்து நறுக்கிட்டா மாப்பிள்ள சாப்பிடும் போது குழம்பு கசந்து கிடக்கும் இல்ல. தாய்க்கு சமம் தாய் மாமன்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்கும் மேல ஐயா. ஐயா, என்னடா பெரிய ஆச்சு? சந்தையில நம்ம சின்ன கண்ணுக்கும் மாயாண்டிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. என் மாப்பிள்ள மேல கை வச்சிட்டாங்களா? எவன்டா அவன்? சின்ன கண்ணு சீக்கிரம் வாப்பா, பசி கண்ணை கட்டிட்டு வருது. மாப்பிள்ள என்ன மாமா, எல்லா பொருளும் நல்ல விலைக்கு வித்துட்டேன். அது கிடக்கு சேது கேட்டோன்னு. ஐயோ, இது என்ன கண்ணு? ஒண்ணு இல்ல மாமா. இங்க கண்ணு இங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? இல்ல மாமா. ஐயா ஐயா, அந்த கண்ணு இருக்கட்டும், முதல்ல இந்த கண்ணை மடக்கி உள்ள கொண்டு வைங்க. பார்த்தாலே குடல் குந்தாணியெல்லாம் நடுங்குது. சுமாரா, நான் எப்படி துடிச்சு போயிருக்கேன். ஒண்ணு ஆகல மாமா. சும்மா பேசாம உட்காரு, நான் மருந்து கொண்டு வரேன். அடிபட்டு அனாமத்தா தெரியுறது அவன். உனக்கு எதுக்கு மருந்து கொண்டு வரீங்கிறாரு? என் மாமா என் மேல இருக்க பாசத்துல என்ன வேணாலும் கொடுப்பாரு. பொத்திக்கிட்டு உட்கார். சரி, நீ சொன்ன திட்டம். அப்புறம் உள்ள இருந்து வர்றப்ப அந்த துப்பாக்கி வச்சுட்டு வர சொல்லு. ஏன்? இல்ல, நம்ம ஏதாச்சும் அடக்க மடக்கா பேசுவோம், அவர் பாடு பொசுக்கு எடுத்து வாயில சுட்டுட்டாருன்னா. வராருப்பா மாமா, வராருப்பா. மாப்பிள்ள இந்தா குடியா. எனக்கு தெரியுமையா, எதிரியை நீ 100 அடி அடிச்சிருந்தாலும் அவன் அடிச்ச அடி 1 2 உடம்புல பட்டிருக்கும்ல. எங்கயாவது ரத்த கட்டு இருந்தா கோழிச்சாறு சரிப்படுத்துறோம், சாப்பிடு. அப்பா பாப்பா, குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. கொஞ்சம் தேங்க்யூப்பா. ஐயா, தவறி வந்துருச்சியா? இதையும் சாப்பிட்டுரு. எனக்கு வேணாம் மாமா. அப்படியா? சரி, இந்தா. வேடிக்கை பார்த்த பையன் உனக்கு எதுக்குடா? தானாலாட்டாலும் தன் தசையாடுன்னு 20 மைல் மூச்சரிக்க ஓடி வந்து விஷயத்த சொன்னவன் அவன். பாசக்கார பையன். இந்தாப்பா புடி, சாப்பிட்டு சாப்பிட்டு. உடனே நீ வேடிக்கை பார்த்து சூப்பு குணமா சூப்பு. நம்ம பண்ணையில இருக்க மயிலக்காலை மேட்டு தளத்துல இருக்க மற்ற மாடுகளுக்கு குறைச்சல் கொடுக்குதாம்ல, அதனால கொஞ்சம் உடடிச்சு விடணும்பா. ஐயா, இவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன மாட்ட மாட்டேங்குதே? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டியா? மாட்டினியா? மாட்டினியா? மாட்டிக்கிட்டியா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். வாயா. விடு விடு. மாமா, அம்மா. என்ன நீ காதை கடிக்கிற, மேல விடுற? விடு. காதையும் கடிப்பேன், விட்டா உன் மூக்கையும் கடிப்பேன். அம்மா, யோ, சீக்கிரம் தாலிய கட்டியா. அது சரி, தாலி கட்டுறது மாதிரி காதை கடிக்கிற மூக்க கடிக்கிறேன்ட்டு கட்டின வழங்கின மாதிரிதான். என்ன என் முணுங்குற? அட ஒண்ணுல விடமா. நீ உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். விடு. பாரியானா? ஐயோ அம்மா, எங்க பாரியா? ஐயோ, என்னது இது? பாலியா? சீம்பாலு. எங்க வீட்டு செனமாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. செனமாடு தான் கண்ணுக்குட்டி போடும், காளமாடா போடும். ரொம்ப குசும்பு பாரியா நீ. தொட்டு தொட்டு பேசாத. எங்க அத்தா சீம்பாலு பீச்சி எங்க அப்பனுக்கு கொடுக்கும். நான் உனக்கு கொண்டு வந்திருக்கையா. உங்க ஆத்தா உங்க அப்பனுக்கு கொடுக்க நியாயம், நீ எதுக்கு எனக்கு கொடுக்கணும்? எல்லாம் உன் உடம்பு ஏத்தத்தாயா. நானே உடம்பு இழைக்கும் தினம் பப்பாளி பழமா தின்னுட்டு இருக்கேன். உடம்பு ஏத்தனமா? உடம்பு இறக்கி என்னையா பண்ண போற? உடம்பு ஏத்தி என்ன பண்ண போறேன்? எல்லாம் ஒரு இதுக்குதான். சரி சரி, சாப்பிடியா? சாப்பிடியா? நல்லா இருக்கா? அப்ப இந்த அடி ஆத்தி ஆள விடுறீ ஆத்தா. போயா போ. ஒரு நாளைக்கு நானே உன்னை குழம்பு வச்சு குடிச்சிடுறேன். முட்டாத்தனமா பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறீங்களா? இந்த வெள்ளையனோட மாப்பிள்ளையா நீ? உனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னா பொண்ணு வச்சுக்க நம்ம ஜாதிக்கெல்லாம் கும்பிட்டு வந்து பொண்ணு கொடுப்பானுங்க. கேவலம் ஒரு பொண்ணுக்காக போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன். மாப்பிள்ள, உனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா நான் உசுரோடு இருக்க மாட்டேன்டா. மாமா மாமா, நான் செஞ்ச தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஆமாங்க ஐயா, என் ஆர்வக்குள்ளாலதான் அப்படி ஒரு அசிங்கம் நடந்து போச்சு. எங்களை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா. மன்னிக்க வேண்டியது உங்களே இல்லப்பா, தப்பு என் மேலதான் இருக்கு. என்ன நினைச்சேன்? பண்ணைய நினைச்சேன். கல்யாண வயசை தாண்டி நிக்கிற ஒன்ன மறந்துட்டேன். மாப்பிள்ள, ஒருத்தருடைய அம்மாவையும் அப்பாவையும் தீர்மானிக்கிறது ஆண்டவன். கத்துக்க போற குருவை தீர்மானிக்கிறது
பெத்தவங்க. ஆனா பொண்டாட்டியை தீர்மானிக்கிறது அவளை கட்டிக்க போறவன் தான். என் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் ஒரு பொண்ணை உனக்கு கட்டி வச்சா அவ என்னதான் மதிப்பான். ஆனா உனக்கு தேவை உன் தகுதியோ உன் புத்திசாலித்தனத்தை மதிக்கிறவதான். அந்த வகையில உனக்கு ஏத்த பொண்ணு மயில்ராயன் கொட்ட முத்தழகு சேர்வ மக பூங்கொழிதான். யாருன்னு கேளு. நாளைக்கு அந்த ஊருக்கு போறேன். அந்த பொண்ணை பாக்குறேன். என் பேரை எந்த விதத்திலும் பயன்படுத்தாம அந்த பொண்ணை காதலிக்கிறேன். சின்ன கண்ணு இல்லைனா நான் செத்துருவேன்ற அளவுக்கு அவன் மனசுல பாதிப்பை ஏற்படுத்துறேன். மாமா உன்னை மணமேடையில வந்து வாழ்த்துவேன். எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ. நாளைக்கே புறப்படு. போ. சரி மாமா. அங்க தாய் மார்புல பால் சுரக்கிறது தன்னோட பிள்ளைக்காக, அதே மாதிரி இந்த கோமாதா மடியில பால் சுரக்கிறது தன்னோட கண்ணுக்குட்டிக்காக. கண்ணுக்குட்டி எல்லாம் குடிச்சது போக மடியில மீதி பால் இருந்தா கறந்து எடுத்துட்டு வாங்க. அப்பா அடடடடே, வாங்க வாங்க வாங்க. எங்கம்மா போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நீங்களும் அம்மாவும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா. எங்களை விடுமா, சாமி கிட்ட நீ என்ன கேட்ட? நான் கேட்டதை கொடுக்கறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. என்ன அப்பா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. சரி. அம்மா. என்ன கண்ணு, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமா. ஐயா வணக்கம் ஐயா. என்னையா சுந்தரம், உன் பையன் தான் படிச்சு எஸ்ஏ ஆயிட்டான்ல, நிமிர்ந்து நில்லையா? எல்லாம் உங்க தயவு தான் ஐயா. ஆட போயா, என் தயவு என்னையா இருக்கு? எல்லாம் அவன் தயவு. டேய் சொல்லுடா. ஐயா, நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கே என்ன எஸ்ஐயா போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயா, என்னை ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரி எந்திரி. நீ கீழே விழுவலாம்ப்பா. நீ போட்டிருக்க உடுப்பு கீழே விழுவக்கூடாது. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் உண்டு. நான் ஊரை அமைதி கெடாம பொறுப்பா பாத்துக்க. போ. அப்ப வாரங்க வரலையா? வாங்க. என்னடா சுந்தரம், நல்லா இருக்கியாடா? யாரும் மகனா? ஆமாய்யா. இன்ஸ்பெக்டர் ஆயிட்டானா? பெரிய பதவியில இருக்கா. நல்ல பணக்கார இடத்துல பொண்ணு எடு. சரிங்க ஐயா. நல்ல வரேன்யா. வரட்டா? டேய் டேய், வாடா. வரோம்யா. ஐயா, நான் சொல்லியிருந்தேனே, அந்த பசங்க இவனுங்க தான். வணக்கம். கும்பிடுறேங்க. இதுல சின்ன கண்ணு யாரு? அதான் தாங்க. நான் தாங்க செவல. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பசங்க. அதனாலதான் கூப்பிட்டு வந்தேன் ஐயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் முதலாளி தான் முடிவு பண்ணணும். உள்ள போய் பாருங்க. போங்க. வாங்கப்பா வாங்க. ஆ. வாங்க. முதலாளியா? அம்மா வணக்கம்மா. வாங்க. சின்னம்மா, புதுசா 2 பசங்க வேலைக்கு வந்திருக்காங்க. ஐயா கிட்ட காமிச்சேன். ஐயா உங்களை பார்த்து ஒரு முடிவு பண்ண சொன்னாரு. அனுப்பட்டுங்களா? சரிங்க. வாங்கப்பா வாங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். கும்பிடுறேங்க. எப்பா, அந்த பொண்ணு வணக்கம்மா. இல்லப்பா, இந்த பொண்ணு தான் தேடி. அம்மா, இவன் பேர் வந்து என் பேர் சின்ன கண்ணு, என் பேர் செவலம்மா. என் பேர் சின்ன கண்ணுங்கம்மா, இவன் பேர் செவல. என் ஃப்ரெண்டுங்க. ஆமா, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஏய், நம்ம பெருசு. என்னம்மா, பசங்க வேலைக்கு வந்திருக்காங்களே, சேர்க்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டியா? நீங்க தானே முடிவு பண்ணணும். நான் என்னம்மா முடிவு எடுக்கிறது? பொறுப்பைத்தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்ல. நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான். நீங்க சொன்னா சரிப்பா. அப்பாவா? அப்பா அப்பா அப்பா. டேய், அப்பாவாண்டா, அப்பாவா? சும்மாரு. அப்பா, நான் பேசுறேன். நீங்க போய் கணக்கு பிள்ளைய பாருங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா, நல்லாரு நல்லாரு. வர்றேன் சாமி. ஆஹா, மாப்ள எங்க ஆளை காணோம்? வழக்கம் போல தப்பிச்சு ஓட்டானா? டேய் மாப்ள, மாப்ள. ஏயா, சனிக்கிழமை ஆனா காலையில அவனை எங்கேயும் போக விடாம பிடிச்சி வைங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப என்ன தேக்கணுமே? எங்க அவன்? ஐயா, ராத்திரி நீங்க தானே எங்கேயோ அனுப்பி வச்சீங்க.
ஓ ஆமா நான் தான் அவனை அனுப்பிச்சு வச்சேன்ல மறந்துட்டேன் ராமசாமி. சப்பப்பப்பப்பப்பப்பப்பா. ஹே. கறந்து கறந்து விரல்லாம் கட்டியாகி போச்சு. இனி முடியாது. வாப்பா போலாம். டேய் ஆ? ஒரு பொண்ணு மனசை இடம் பிடிக்கிறதுனா சும்மாவா? அதுக்கு உழைக்கணும்டா. ஓலா உன்னை யார் வேணாம்னா அதுக்கே என்ன கூப்பிடுற? டேய், இன்னும் கொஞ்சோண்டு கறந்துலாம் வாடா. இதுக்கு மேல கறந்தா ரத்தம் தான் வரும். ஆள விடு. டேய் செல்லம் டேய், வாடா. சுத்தாத, டேய், சுத்தாத, டேய், ஏய். வாடா. என்னங்க இதெல்லாம் நம்ம பண்ணையில கறந்ததா? ஆமாங்க. காலைல நாங்க 2 பேரும் தான் கறந்தோம். இல்லடா? ஓ. இன்னும் கொஞ்சோண்டா இருக்கு. அறிவு இருக்கா? ஏம்மா பால் கறக்கறதுக்கு அறிவு விரட்டுறதா பத்தாது. You shut up. You shut up. Shut up. அப்படி shut up அம்மா. தாய் மடி சறுக்கிறது தன் பிள்ளைக்காக, கோமாதா மடி சறுக்கிறது தன்னோட கண்ணுக்குட்டிக்காக. கேட்டீங்களா? பசியில கண்ணுக்குட்டி கத்துறத பாவம் இல்லையா அது? பாவம்தாம்மா. கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை. ஏய், சவுண்டு கணக்கு பிள்ளை. அம்மா கூப்பிடுறது காது கேட்கல. வேகமா வாயா. ஷு. சின்னம்மா கூப்பிட்டீங்களா? இவங்க 2 பேருக்கும் கணக்கு முடிச்சு முதல்ல அனுப்புங்க. அப்பாடா நானே கிளம்பலாம்னு இருந்தேன். அந்த அம்மாவே அனுப்பிருச்சு. அம்மா டூ லேட். வாப்பா போலாம். மாமா சொன்னதை மறந்துட்டீரா? மாமா என்ன சொன்னாரு? ஆமா சொன்னாரு. அம்மா மாமா சொன்ன மறந்தீங்களா நீங்க? ஐயோ அங்கேயில போய் சொல்றேன். நம்ம கிட்ட சொன்னாரு. வாயை மூடுங்கடா முதல்ல. என்னடா செஞ்சு தொலைஞ்சீங்க? அதான் எங்களுக்கு தெரியல சித்தப்பு. எங்க காரணம் சொல்லாம இப்படி வேலைல இருந்து அனுப்புறீங்க? உங்க 2 பேரையும் வேலைக்கு சேர்க்கும் போது என்ன சொன்ன? உழைப்பும் புத்திசாலித்தனமும் வேணும் நீங்க. இன்னொன்னே சொன்ன மறந்துட்டீங்களா? என்னது? மனிதாபிமானம் வேணும்னு சொன்னீங்க. இதுல எங்க மனிதாபிமானம் இருக்கு? பால் கறந்ததுக்கு மனிதாபிமானத்துக்கு என்னங்க சம்மதம்? அவங்களே சொல்லுவாங்க. அப்ப உனக்கே தெரியாதா? உங்க குணம், இந்த குடும்பத்தோட பெருமைகளை பத்தி எல்லாம் இவனுங்களுக்கு தெரியாதுமா. பாவம், எனக்காக ஒரு முறை மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி மன்னிக்கிறேன். இந்த பாலை எல்லாம் இவங்க 2 பேரையும் கண்ணுக்குட்டிங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அதை செய்ய சொல்றேமா? அதை செய்ய சொல்றேன். இதெல்லாம் பெரும் கொடுமடா. கறந்த பால் அவவே கடையில கொண்டு விற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். திரும்பவும் எந்த மடையனாச்சும் கொண்டு வந்து கண்டுக்குட்டியே கொடுப்பானா? அந்த பொண்ணு தான் லூசு தரமா சொன்னதா நம்மளுக்கு அறிய வேணா? உன்னை எல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஏன் அவன் கூட எல்லாம் சேர்த்து நீ எப்படி குடும்பம் நடத்த போறியோ? டேய், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ என்ன சொல்றாளோ அதை நம்ம செய்யறோம். நம்ம என்ன கேக்குற? உனக்கு பிடிச்சா நீ செய்ய வேண்டியது. அப்ப என்ன மைத்துக்கு நீங்க வந்த? நான் வந்து நீ தான கூட்டி வந்தா. டேய், வாடி ஊருக்கு மாமன் கிட்ட உங்க சூப் வாங்கி ஆமா தரேன். வெரி சூப். ஒழுங்கா பாலை கொடு. டேய், கண்ணு குட்டி குடுறா. போடா பெரிய கண்ணுக்குட்டி. டேய் டேய், வாய் அந்த பக்கம் இருக்கு. சீ. இப்பயாச்சும் ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் பார்த்தா நடக்காது போல் இருக்க. நடக்கும். நடக்குமா? ஏய் இருப்பா. ஆமா இதுக்கு பேர் என்ன? பஞ்சாரம். அப்படின்னா கோழிக்கூடு. கோழிக்கூடுனா கோழியை மூடி வைக்கிறது. ரைட்டு. இப்ப மணி என்ன? காலையில 10 இருக்கும். நேத்து அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? மனிதாபிமானம் இருக்கணும்னு சொல்லுச்சு. சொல்லுச்சா? ஆமா. அப்ப நீ இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நானே சொல்றேன். நேத்து ராத்திரி 10 மணிக்கு மூடி வச்ச கோழிங்கள இவன் நேரம் பட்னி பசிமா போட்டு வச்சிருந்தா இதுக்கு பேரு மனிதாபிமானமா? பாவம் தானே? போய் திறந்து விடு. சரி. ஐயோ என்னது? இல்ல, இவ்வளவு நேரம் மூடி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கும். உள்ள போய் கேட்டு வந்துடுறேன். இருப்பா. இதுக்கு தான் அப்படி பயந்து ஓடியாந்தியா? நீ செஞ்சா அவ செஞ்ச மாதிரி, அவ செஞ்சா நீ செஞ்ச மாதிரி. போய் திறந்து விடு. போய் திறந்து திறந்து விடுறாங்க. நம்ம வேடிக்கை திறந்து விடுறாங்க. அசால்ட்டா நிக்கிறான். அட என்னப்பா, என்ன சொல்லி நீயே திறந்து விட்டுட்ட? நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி, நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி. என்ன நீ என்னையே சொல்லிட்டு இருக்க? அப்படிதான் சொல்ல முடியும். என்ன முத்தம்மா, ராத்திரி உன் புருஷன் போதையில புரட்டி எடுத்துட்டானாமே. அத ஏன் கேக்குறீங்க? ஐயோ நான் கேட்கல போவாத்தா. அம்மா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். கணக்கு பிள்ளை, முட்டை எங்க? ஐயோ நான் சாப்பிடலம்மா. குழந்தைங்களுக்கு கொடுக்கிற முட்டை எங்க? அதாம்மா போய் பார்த்தம்மா, கோழியை ஃபுல்லா திறந்து விட்டானுங்க. என்னது? கோழியை திறந்து விட்டுட்டாங்களா? யாரது? நான் அறியே. முதல்ல போய் கண்டுபிடிங்க. ஏதோ கண்டுபிடிக்கிறேன். சுல்தானா சுல்தானா சுல்தான் சுல்தான் சுல்தானா வந்துட்டாயா கோட்டு பாத்தி. பரிசு கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. பெருசு இந்த கலவால கேட்சியா? ஆமா என்ன நீயா பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க? இல்லப்பா, இந்த கோழியை திறந்து விட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அட அதுவா? சின்ன கண்ணாயா கோழியை திறந்து விட்டா?
என்ன நீ என்ன சொல்ற? அட நான் திறந்தா நீ திறந்த மாதிரி, நான் திறந்தா நீ திறந்த மாதிரிப்பா. அங்கே அதுதான் சொன்னேன். அட அதை விடு, மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? அந்த பொண்ணே சந்தோஷப்பட்டு நம்மளை கூப்பிட்டு இருக்கலாம். போய் என்னன்னு கேட்டு வந்துருவான். தேங்காய் உரிக்கா வந்தா வாடா பெருசு போமா. கிளம்பு கிளம்பு. சின்னம்மா, கோழியை திறந்து விட்ட புண்ணியவானுங்க வரானுங்க, என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. ஏம்மா காலையில இருந்து எங்களை தேடிக்கு நிக்கலாம்ல, அந்த கோழியில திறந்து விட்டவங்க நாங்கதான். அறிவு இருக்கா? அட அந்த கழுதை இருக்குமா நமக்கு? இதை விட இன்னொன்னு கேட்டீங்க தெரியுமா? மனிதாயமான இருக்கான்னு கேட்டீங்களே, அது இருக்கா பட்னியா கிடக்கிற கோழியில போனா திறந்து விட்டு வந்து நிக்கிறான். ஆமாங்க. இன்னொன்னு சொன்னல, இன்னொன்னு என்ன? நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், பண்பாடு, கலாச்சாரம், இன்னும் என்னென்னமோ சொன்னீல தாயி. ஏப்பா நான் இவ்வளவு திங்க் பண்றேன்ல, நீ கொஞ்சம் திங்க் பண்ணி ஒண்ணு சொல்லக்கூடாதா? நீ சொன்னது எதுவுமே இல்ல. அப்படியா? புத்திசாலித்தனம் இருக்கணும்னு சொன்னீங்க. இதாம்மா, இதைத்தான் நான் கடைசியா சொல்லலாம் இருந்தேன், அதுக்குள்ள இவன் சொல்லிட்டான். மிஸ்டர், அது உங்களுக்கு இருக்கா? கோழி எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு முட்டை இல்லாம பண்ணிட்டீங்களே, இது புத்திசாலித்தனமா? எது? நாங்க திறந்து விட்டது முட்டை கோழியா? மொட்டை கோழில நினைச்சோம். யூ ஷட் அப். யூ ஷட் அப். ஷட் அப்மா, ஷட் அப். ரெண்டாவது தடவையா தப்பு பண்ணிருக்கீங்க. ஜாக்கிரதை. ரெண்டாவது தப்பு பண்ணிருக்க, ஜாக்கிரதை. இன்னொரு வார்த்தை பேசுன என்ன பேசக்கூடாதுன்னு நீ என்ன பேச? போ. இவன் பேச்சை கேட்டா கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும் போல இருக்கே. சாப்பிடுப்பா. பார்த்தா என்ன? இது வரைக்கும் எங்க அம்மா கையில நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்குதான் சாப்பிடுறேன். சாப்பிடியா? தம்பி, தம்பி. அக்கா என்ன யோசிக்கிற? இல்லக்கா, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா இடிக்குதே. இடிச்சா தள்ளி வச்சுட்டு சாப்பிடு. நான் செம்பையா இடிக்குன்னு சொன்னேன், நான் சொன்னது வேறக்கா. ஏக்கா, ஏக்கா அந்த கிழவனுக்கு வயசு ஒரு 75 இருக்குமா? எந்த கிழவனுக்கு? அதான்க்கா அந்த முத்த அளவு சேர்வ. ஆமா. அந்த கிழவிக்கு ஒரு 65 வயசு இருக்குமா? அந்த குமரிக்கு ஒரு 18 இருக்குமா? இருக்கலாம். சரி, அப்ப அந்த குமரி அந்த கிழவன் கிழவிய தாத்தா பாட்டின்னு கூப்பிடணும். அது என்ன? அம்மா, அப்பா, அம்மா, அப்பா. கொன்னுடுவேன். சின்ன பொண்ணு, ஏன்டி அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? அவன் என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? அப்படி என்ன தெரியும் கேட்டான்? ஏண்டா உனக்கு அவ்வளவு கொழுப்பு ஏறிடுச்சா? மூஞ்ச வச்சுக்கிட்டு சும்மா பண்ற. ஏண்டா உண்ட வீட்டுக்கே ரெண்டக நினைக்கிறியா? பெரிய வீட்லயே போய் நெருப்பு வைக்க பாக்குறியா? ஏண்டி பெரியவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அவனை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்க. ஏஞ்சி வாடி. போக மாமா கூப்பிடுறான். அவனை பொளந்துருவான் உன்னை. ஏண்டா ராசா, புருஷன் முண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாட்டடிக்கிற மாதிரி மாங்கு மாங்குன்னு கொள்றாங்களே, ஏன் அடிக்கிறீன்னு கொஞ்சம் கேட்கப்படாதா? டேய், கேட்கறத கேட்கணும், கேட்காத கேட்க கூடாது. பார்க்கறத பார்க்கணும், பார்க்காத பார்க்க கூடாது. சாப்பிடறத சாப்பிடணும், சாப்பிடாத சாப்பிடக்கூடாது. அதனால போயிட்டானா எம்மா